ஹாய் எல்லாத்துக்கும். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டே வந்து எனக்கு செம்ம செம்ம சூப்பராக போச்சு. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. காலையில் எந்திரிச்சங்காட்டி என்னைய பார்க்கணுன்னு நம்ம கேட்காமையே ஒருத்தவங்க நம்மளை பார்க்கும்போது, அதே மாதிரி சாயந்தரம் நம்ம எதிரே பார்க்காத அளவுக்கு நம்ம வந்து கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து என் கூட கிட்டத்தட்ட 2012 இருந்து என் கூட ட்ராவல் பண்ணவங்கள சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த அக்கா வந்தங்காட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்க காலும் பண்ணல, பக்கத்து கடையில் வந்து நின்றுட்டு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பெட்டில் இருக்கும் போதும் எனக்கு எல்லா விஷயத்துக்குமே அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா என் கூட இருந்திருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு அந்த அக்கா என் கூட இருந்திருக்காங்க. சரிங்களா, அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நான் பக்குவப்பட்டதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். எப்படி சொல்றது, இவ்வளோ கஞ்சமா இருக்கிறதுக்கு ரீசன், இவ்வளோ மெச்சூர்டானதுக்கு ரீசன் எல்லாமே அவங்க தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்னையோட ஏஜ் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி யார் கூடயும் பழகினதே கிடையாது. அவங்களோட ரொம்ப டீப்பாக இருப்பேன். அவங்க இன்னைக்கு பார்த்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என் கூட பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. நான் டீ போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு என் கூட இருந்து உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என்னோட நல்ல விஷயத்துலையும் சரி, எனக்கு எங்கள் அம்மா இருந்தால் கூட என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரீசன்ட் டேஸில் நம்ம கடை வச்சங்காட்டி அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஏன்னா நம்ம கடை வச்சிருக்கனால அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு பேச முடியாது, பண்ண முடியாது, அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துட்டு போகும். அந்த அண்ணா வந்தங்காட்டி எப்படி சாமி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, பாத்தியா பேசுனியா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமியார்லேருந்து எல்லாரும் கேட்பாங்க. ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களே. இப்போ நம்மளோட ப்ராடக்டே வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு நிறைய பிஸியாகிற மாதிரி இருந்தால் அவங்கள தான் நான் ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி போடலான் இருக்கேன். சரிங்களா, ஆளுங்களை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு அந்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாமே கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டு வேலை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஐடியா எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் என்னால் ஒரு ஆளாக செய்ய முடியாத பட்சத்தில் அந்த அக்காவை வந்து அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நிப்பாட்டிட்டு என் கூட வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் அவங்கள வச்சு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன். அந்த அக்கா இப்போ வந்து 10,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடிகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம சேனலும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அதை கூடி விரைவில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சேலரி கொடுக்குற இது வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள என்னோட கடைக்கு வந்து ஃபுல்லாகவுமே அவங்கள இதை ஒரு ப்ராடக்ட்காகவே அவங்கள போடணும்னு முடிவு எடுத்தேன்னா, ஏன்னா நான் பழகின நாட்கள்ல இருந்து அந்த அக்கா வந்து என்னை ஏமாத்தினதோ என்னை எந்த ஒரு இதுவும் பண்ணதோ, எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாடு இல்லாமல் நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ வந்து அவங்க ரசம் அந்தளவுக்கு வைக்க தெரியாது, பீட்ரூட் தான் அதிகமாக பறிப்பாங்க. அப்போ கூட பானு நான் உனக்கும் டிஃபனில் போட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம சம்பளம் வாங்கினங்காட்டி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு வைப்பாங்க. சரிங்களா, நானும் அவங்களும் ஒரு மார்க்கெட் பர்ச்சேசிங் போனோம்னா எது நான் தொட்டாலும் அது வேணாம், அது எதுக்கு வீண் செலவு அப்படிம்பாங்க. எதை தொட்டாலும் வாங்க விட மாட்டாங்க. ட்ரெஸ் எடுத்தா கூட இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு வேணாம், இந்த சிக்கனும் இந்த இது எல்லாமே நான் அவங்கள்ட்ட மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஒரு நகை எடுத்து வச்சுக்கோ அப்படிம்பாங்க. உடனே பிரேஸ்லெட் எடுத்தது, என்னோட செயின் எடுத்தது எல்லாம் அந்த அக்காவோட ஐடியாஸில் தான். இப்போ இன்னைக்கு அவங்கள வீடியோவில் காட்டல, கூடிய விரைவில் நம்மளோட பிரான்ச்சஸ்க்கு வந்து நம்மளோட கடைக்கு ப்ராடக்ட் அவங்கள மேனேஜராக போட்டுட்டேன்னா கண்டிப்பாக நான் அறிமுகப்படுத்துவேன். சரிங்களா, அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கே ஓல் ஃபேமிலிக்கே என்னை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, என் வீடியோ காலையில் எழுந்திரிச்சங்காட்டி அவங்க பார்த்துக்கிட்டு தான் என்கிட்ட இருப்பாங்க. ஸோ என்கிட்ட பழகின நாட்கள்லேருந்து எனக்கு உண்மையாக இருந்தவங்க அவங்க. சரிங்களா, நிறைய நாள் நான் அழுகும் போது என் கண்ணை தொடச்சி என் பசி ஆத்தின அந்த அக்காவை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, வேத்துருச்சு. சரிங்களா, கொஞ்ச நேரம் கஸ்டமர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணி விட்டு மாடி எடுக்கிறேன். அந்த மாதிரி என்னால் என்னோட பழைய நினைவுகள் வந்து என்னால் மறக்க முடியாத நினைவுகள். அதில் வந்து அந்த அக்கா என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு பாதையை சொல்லி கொடுத்தவங்க. சரிங்களா, மித்தவங்களுக்கெல்லாம் அவங்க எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா, அவங்க அப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்க,
கருப்பாக தான் இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நாள் அவங்க மடியில் படுத்து நான் அழுதுருக்கேன். சரிங்களா? மடியில் தட்டி விட்டு தூங்க வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கும்போது கூட இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வு வந்து அவங்க என்னோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு கிஃப்டாக கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த யூடியூப் சொந்தங்களும் வந்து எனக்கு அந்த மாதிரி தான். நிறைய சிஸ்டருங்க எல்லாமே எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த உறவுகளையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் கண்டிப்பாக நன்றியை மறக்கவே மாட்டேன். நிறைய பேரை நான் வந்து எப்படி சொல்கிறது, என்னை காயப்படுத்தினவங்கள கூட நான் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கட்டும்னு தான் நினைப்பேன். சரிங்களா? அவங்க நினைக்கிறாங்க நம்ம கூட வேலை செஞ்ச பாப்பா, என் கூட இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ண புள்ள இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்க தெரியுங்களா, இந்த உறவு கூட வந்து கடவுள் போட்ட இதாக தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இவ்வளோ பெரிய சொந்தத்தை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்நியத்தில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ தூரம் உண்மையாக பழகுவாங்களான்னு தெரியல. நிறைய விஷயத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க என் கூட இருந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏஜ் இதெல்லாமே வேற தான். அவங்க பையனுக்கே 19 வயசு ஆயிடுச்சு. ஆனால் வந்து எந்த அளவுக்கு உயிராக இருந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்ம கூட அன்பாக இருக்காங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? அன்பை காமிச்சா போதும், பணம் காட்டக்கூடாது. சரிங்களா? அன்பு மட்டும் இருந்தால் போதும், எதையும் தாண்டி வரும். ஆனால் பணத்துக்காக பின்னாடி போகிறவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. சரிங்களா? நான் பணத்துக்காக யாரையும் இது பண்ண மாட்டேன், என்கிட்டையும் யாரும் பணத்துக்காக பண்ண மாட்டாங்க. அன்பை மட்டும் எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த காதல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த அக்காவோட லவ் வந்து இன்னுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. அது பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும். நீங்களும் அந்த அக்கா வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதும் சொல்லிடுங்க. டாட்டாங்க, பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஹாப்பி மூமெண்ட்.